வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் வந்து வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோட்டல் மாராதா. இது கொலம்புல செகண்ட் டைம் நடக்கிற ஜப்னா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இது வந்து 7 மணி இரவு 7 மணிக்கு வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நானும் வந்து இங்க வந்து இருக்கிற டிஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ ஒன்று தர போறேன். அதே மாதிரி இது வந்து 9, 10, 11, 12 4 நாள் தான் அவைலபிளா இருக்கும். சோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. வாரவங்க கண்டிப்பா வந்துருங்க, ரிசர்வ் பண்ணி வந்துருங்க. சோ நாங்களும் ரிசர்வ் பண்ணி இன்னைக்கு சாட்டர்டே வந்துருந்தோம். சோ உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். நாங்க எதிர்பார்த்த மாதிரி டிஷஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கான்னு சொல்லி வாங்க போலாம். ஜப்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் பேர் வச்சதுக்கு என்ன உள்ளுக்குள்ளேயும் நாங்க ஃபீல் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லயே வரவேற்பு வந்து பொட்டு வச்சு வணக்கம் சொல்லி தான் வரவேற்றாங்க. வாசலே கோலம் நிறகுடம் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தோட ரிச் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரை வந்து இங்க பிரதிபலிச்சிருந்தாங்க. உள்ளுக்குள்ள வந்து தோரணங்களால வந்து டெக்கரேஷன் எல்லாம் செய்து மண் சட்டிகள்ல வந்து சாப்பாடு எல்லாம் வச்சு, அது மட்டும் இல்ல இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாரும் வந்து சாரி கட்டி இருந்தாங்க. அதோட ஆண்கள் வந்து வேட்டி சட்டையோட தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல நம்ம இளையராஜாவோட சாங்ஸ் வந்து போட்டிருந்தது வந்து அந்த ஜப்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் என்ற கான்செப்ட் வந்து ரொம்பவுமே அழகுபடுத்திச்சுன்னு சொல்லலாம். அதுல சில பேருக்கு வந்து அங்க கண்ணுக்கு முன்னாலே வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்காக வந்து ஆக்ஷன் ஸ்டேஷன்ஸும் இருந்துச்சு. வந்து எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் வந்து தந்திருக்காங்க. நெல்லி கிரஷ், நல்ல ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுக்கு பிறகு டாடி, அதாவது தென்னங்கள் வந்து சர்வ் பண்ணிருந்தாங்க. சூடா இருக்கா இல்ல? ஐயோ, ஊத்திரும் போல இருக்கு. நல்ல கூலா இருக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் தென்னங்கள்ல குடிக்கிறது. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுத்துச்சு, நல்ல கூலாவும் இருந்துச்சு. இந்த ஜப்னா ஃபுட் ஃபெஸ்டிவலோட ஸ்டார்டர்ஸ் என்னட்டு பார்த்தோம்னா வந்து 3 டிஃப்ரெண்டான ஒத்தென்டிக் ஜப்னா சூப்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஒன்று வந்து ரசம், மற்றது மட்டன் சூப், மற்றது சீ ஃபுட் கூழ். எனக்கு இந்த 3லயும் வந்து பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ரசம். அதுக்கு பிறகு வந்து மட்டன் சூப்பை சொல்லுவேன். இது ரெண்டுமே வந்து டாப் நாச். பாருங்க, அவ்வளவு அந்த ஸ்பைசி, ஹொட்டா ஸ்பைசியா இருந்தாலும் எனக்கு வேர்க்க தொடங்கிட்டு.
நான் மெயினான டிஷ்ஷஸ்ல இருந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து உப்புமா எடுத்திருக்கேன். உப்புமா வந்து எங்களோட ஊர்ல ஃப்ரைடே வந்து மார்னிங், ஃப்ரைடே டியூஸ்டேல வந்து மார்னிங் வந்து உப்புமா தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு டிஷ். அண்ட் புட்டுக்காக உயிரையே கொடுப்பேன் நான். அந்த அளவுக்கு ஒரு புட்டு பிரியை. புட்டு முட்டை பொரியல் சாப்பிட்ற ஒரு ஆள். ஸோ புட்டு கண்டிப்பா எடுத்துருக்கேன். பிளெயின் புட்டு இது. அதோட புட்டு கொத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புட்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே பிடிக்கும். ஸோ புட்டு கொத்து எடுத்திருக்கேன். அதோட வந்து மட்டன் கறி எடுத்திருக்கேன். ஜெஃப்னா மட்டன் கறி அண்ட் சிக்கன் பொரியல் ஒரு டிஷ் வச்சிருந்தாங்க கூட்டோட. அதோட தோசை எடுத்திருக்கேன். ஆக்சுவலி தோசை இப்படியெல்லாம் இன்னொரு பிளேட்ல எடுக்கணும் நினைச்சேன். மரக்கறி ஐட்டம் எல்லாம் தனியா சாப்பிடலாம்னு அவசரப்பட்டு இதுல அது பாக்குறதுக்கே நல்ல அந்த எல்லோ கலர்ல ஒம்லெட் மாதிரி இருந்துச்சா, டக்குனு தூக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த மட்டன் கறி எடுக்கும்போது வந்து ஒரு அந்த லிவர் ஈரல்னு சொல்லுவாங்க, அது வந்து அது அதிர்ஷ்டமா வந்துட்டு. எப்படி அவரோட அப்பா வந்து வேண்டிட்டு வரும்போது இருந்தா அம்மா சொல்லுவாங்க அதிர்ஷ்டமா வந்து கிடைச்சிட்டு சொல்லுவோம். அது மாதிரி மட்டன் ஓட புட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்காங்க. புட்டு கொத்து நல்லா இருக்கும். இந்த உப்புமால பாத்தீங்கன்னா நிறைய கத்தரிக்காய், நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வதக்கி போட்டுறோம். யூஸ்வலா நாங்க வீட்டுல செய்யற மாதிரியே தான். சிக்கன் பொரியல் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். புட்டோட சாப்பிடுவோம். இந்த புட்டும் சிக்கன் பொரியல் தான். ஜஃப்னாவோட சாப்பாடுல வந்து இந்த காரமா மசாலா ஏதாவது சாப்பாடே இல்லாம். அதுதான் ஜஃப்னா சாப்பாடே ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனால நல்லா வெந்திருக்கும். அண்ட் பயங்கர ஸ்பைசஸ். சாப்பிடும்போது அந்த கறி இருக்கும்போது சாப்பிடும்போது ஒரு சுகமான ஒரு ஃபீல் வருது எனக்கு. மட்டன் கறி இந்த சிக்கன் பொரியல் நல்லா இருக்கு. புட்டு கொத்து சூப்பரா இருக்கு. புட்டும் நல்லா இருக்கு. ஓகே பார்க்கலாம். செமையா இருக்கும். இந்த செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டிருக்காங்க தோசைக்குள்ள. அப்படி உப்புமாவையும் டேஸ்ட் பண்ணுவாங்க. கிழங்கு எல்லாம் போட்டுருவாங்க. கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு போட்டிருக்காங்க. நாங்க உப்புமா போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் சீனியும் சேர்த்து சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நோ சுகர் செரேஞ்சில் இருக்கிறதால இதுவும் ஓகே தான். எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்பவே. ஓவரால் நான் இப்போ எடுத்த எல்லா ஐட்டத்துக்குமே வந்து 5க்கு வந்து ஒரு 4.5 மாதிரி கொடுக்கலாம் ரேட்டிங். எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. இதுல இருக்க எல்லா ஃபுட்டுமே குழும்புல வந்து நல்ல மட்டன் கறி வாய் கிறிஸ்டியா சாப்பிட்றது கஷ்டம். இது நல்ல செமையா இருக்கு. டேஸ்டா இருக்கு. மட்டன் செமையா வெந்திருக்கு. புட்டே சாப்பிடுறேன். என்னோட ஃபுல் வண்டியும் இப்பவே சரியாயிரும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு. இட்லி, கீரை புட்டும் பார்த்தனால கீரை புட்டும் எனக்கு பிடிக்கும். எங்க அம்மா செய்து தருவா இந்த குரக்கான் போட்டுல மிக்ஸ் பண்ணி. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விட மட்டும் வச்சுக்கலாம் நம்ம வண்டியில. அதோட டெசர்ட் மெயினா சாப்பிடணும். சரி, இப்ப செகண்ட் ரவுண்ட் நான் என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து உளுந்து வடை, கட்டை சம்பல், பொல் ரொட்டி, சாம்பார், இட்லி, கீரை புட்டு, முளக தண்ணி சிக்கன் சொல்லி ஒரு கறி பார்த்தேன். அண்ட் வெந்தய கறி, அதோட சுறா கறி. ஸோ இந்த டைம் வந்து இவ்வளவு சாப்பிட போறேன்னு பார்க்கலாம். பொல் ரொட்டிக்கு சாப்பிடலாம். பொல் ரொட்டியும் கட்டை சாம்பல். வளர்கிற பயங்கர சூடா இருந்து பார்க்கலாம்.
good guy? Yeah. Good. Guy, for you also? Yeah. This is my Second one. ஒவ்வொரு டேபிளா போய் விசாரிக்கிறாங்க ஃபுட் எல்லாம் அப்படி இருக்கு ஓகேவா அந்த மாதிரி. சர்வீஸ் பெஸ்ட்னு சொல்லுவேன். எடுக்கும்போது உளுந்து கூட பயங்கர சூடா இருந்துச்சு, பட் இப்போ கொஞ்சம் ஆறிட்டு சொக்கா இருக்கு. இட்லி வந்து பூ மாதிரி இருக்கு. இட்லி சாம்பாரோட சாப்பிடலாம். வீட்டுல அம்மா இட்லி செய்ய சாப்பிட மாட்டேன், ஆனா வெளியே போனா சாப்பிடுவேன். எங்க அம்மா சொல்லுவா, வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுருக்காரு, வெளியில போன மட்டும் சாப்பிட்டுரு காசு கொடுத்து சொல்லுவேன். ஆக்சுவலி சாம்பார்ல வந்து ஒரு லைட்டா புளிப்பு தன்மை கொண்டு வருது. ஹெல்த்தியான சாப்பாடு, ஒரு ஹெல்த்தியான டின்னர் சாப்பிடுறேன். சுறாவையும் லைட்டா புட்டோட டச் பண்ணிக்கலாம். சுறா ரொம்ப பிடிக்கும். அம்மா ஆக்சுவலி சுறா புட்டு ஜப்னா சுறா வரேன்னு சொல்றது புட்ல செய்வா. சொல்ல மாட்டேன். பிரிஞ்சோல் கறியும் எடுத்தேன். நிறைய ஐட்டம் மல்லிட்டு வந்து எல்லாம் மறந்து சொல்றது. கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மரக்கறி. கத்திரிக்காய் என்ன டிஷ் இருந்தாலும் எடுத்துருவேன். பிரிஞ்சல் கறியும் வேற லெவலா. அப்படியே வீட்டு செய்யற மாதிரியே இருக்கு சாப்பாடு. ஓ, சிக்கன் பீஸ் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, கை கட்டினது வாய் கட்டாம போயிட்டேன். ஆக்சுவலி ஏன் நாங்க அம்மாவோட கம்பேர் பண்றோம்டா, அப்படியே இது அவ்வளவும் நாங்க வீட்டுல எங்க அம்மாவோட கையால எப்படி சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு டிஃபரெண்டுமே இல்லை. கண்டிப்பா அடுத்த வருஷம் ஜப்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் மாறாத வரைக்கும் மிஸ் பண்ணிடாம வந்து சாப்பிட்டுருங்க. ஓகே, இப்ப வந்து லாஸ்டா வந்து நாங்க வந்து ஹாப்பர்ஸ் எடுத்திருக்கோம். எக் ஹாப்பர்ஸ் வந்து 2 எடுத்திருந்தோம். அதுல லைவாவே ஹாப்பர்ஸ் வந்து செய்து தராங்க. அதோட நாங்க கட்டா சம்பளம் வச்சிருக்கோம், அதுவும் சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் அங்கால கொஞ்சம் சைட்ல வந்து கட்லட், காரல், இது வந்து காரல் ஃப்ரைட் காரல் மீன், பாகக்கா சம்பல், லேடிஸ் ஃபிங்கர் சம்பல், ஆஷ் பிளான்டன் அதுவும் சம்பல்னு சொல்லி வச்சிருந்தவங்க. மற்ற கோகனட் சம்பல், சீனி சம்பல் அண்ட் சுறாவரை. நான் இப்ப சுறாவரையை பத்தி சொல்லியிருந்தேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எப்படி ஒரு இடத்துல வந்து ஜப்னாவோட பாரம்பரிய சுறாவரை இருக்குமான்னு சொல்லி பார்க்கல. பட் இது கொஞ்சம் எங்களோட அம்மா செய்யறதோட வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த வாசம் அடிச்சு நான் எடுக்கும் போது சுறாவரை வாசம் ஒன்று அடிச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து வாழைப்பத்தி இருக்குதுனே, வாழைப்பத்திய சுண்டி அந்த வாழைப்பத்திய சுண்டி வந்து நாங்க அந்த சம்பல் மாதிரி செய்வோம் வீட்டுல, அதுல செய்த காட்டல. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் இந்த அந்த வாழைப்பத்தியில செய்த கடலை தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். அண்ட் காரல் மீன் நல்லா இருக்கு. இந்த ஆஷ் பிளான்டன் சம்பளும் அதுவும் நல்லா இருக்கு. பாகக்காய் சம்பல் எப்ப தெரியல, பார்க்க தைக்கவே இல்லை. சாப்பிட்டு எல்லா டிஷஸும் நல்லா இருந்துச்சு. இது சுறாவரை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். வித்தியாசமான டேஸ்ட். உள்ள செய்ய கொஞ்சம் கலர் குறைவா செய்வாங்க, ஸ்பைசியா செய்திருக்காங்க, அதான் வித்தியாசம். பார்த்துடலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி. நாங்க ஹாப்பர்ஸ் 2 எக் ஹாப்பர்ஸ் அண்ட் 2 மில்க் ஹாப்பர்ஸ், அதோட ஒரு நார்மல் ஹாப்பர் ஒன்றும் எடுத்திருந்தேன். நல்லா கண்ணுக்கு இதமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு பார்க்கவே.
பயங்கர சூடா இருக்கு. இதுலயே போட்டு தரதால இது பயங்கர சூடா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரொம்பவே. பாலாப்பட்டையும் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நல்லா அந்த தேன் ஊடுற மாதிரி இருக்கு சாப்பிட்டு. ரொம்ப தின்னா வர இருக்குங்க உடம்பெல்லாம். பப்பஸ் அடிச்சு தூள் ஆக்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் பால் நீங்கள விட்டது மட்டும் இல்லாம சீனியும் போட்டே செஞ்சுருவாங்க. பட் சீனியே விளங்கல. இங்க பாருங்க, இதுல சீனி போட்டதே விளங்கல. இந்த கொட்டுப்படாத மாதிரி நான் நினைக்கிறேன். நான் சுட சுட வீடு போட்டிருப்பாங்களோ தெரியல, வேற லெவல்ல இருக்கு. இப்ப நான் வந்து டெசர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மேங்கோ பீசஸ் இருக்கு, மிக கேசரி வச்சிருந்தவங்க. அண்ட் ராசவள்ளி களி, எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ராசவள்ளி களி. அண்ட் அரியதரம், இந்த சீனி அரியதரம், பாயாசம். இது லட்டு வந்து நாங்க யூஸ்வலா வீட்டுல செய்யற அந்த ரவா லட்டுன்னு தான் நிக்கிறாங்க. நாங்கள பேர்கள் போட்டி இல்ல. அண்ட் நிறைய இன்னும் சில ஐட்டங்களும் இருந்துச்சு, முறுக்குகளும் இருந்தது. அடுத்ததுல ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து இதுவும் வீட்டை சாப்பிட்டுருக்கும். பட் ஞாபகம் வருது இல்ல, அதுல பேர் போட்டு இல்ல. சோ பேர் ஞாபகம் வருது இல்ல. ராசவள்ளி கல்வியில சாப்பிட நான் வந்து ரொம்ப வந்ததுல இருந்து இதுக்காக ஏங்கிட்டு இருக்கேன். சாப்பிடணும் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட். ஆனா நல்லா இருக்கு. ராசவள்ளி கல்வியில அந்த பீசஸ் எல்லாம் கட்டி வராது. விட்டாங்க அம்மா சேர்க்கலையும் களி சேர்க்கலையும். ராசவள்ளி கஞ்சியம் தான் போட்டிருக்காங்க இங்க. ராசவள்ளி களி நாங்க அம்மா விட்டு சேர்க்கல கூட பீசஸ் வந்து கடிபடும். ராசவள்ளி கிழங்கு கண்டாலே எனக்கு பயங்கர நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். இது சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து கண்ணுக்குள்ள உறுத்திட்டு இருக்கு. இது வந்து ஒடியல் மாலை செய்த லட்டு. ஒடியல் மால் லட்டு ஷூரா சொல்றேன். ஒடியல் மால் லட்டு அம்மா பிடிச்சிட்டாரு அவர். பாயாசம் தொடங்கலாம். ஒரு டேஸ்டான பாயாசம். ரவா லட்டு பார்க்கலாம். வீட்டு அம்மா செய்தா சாப்பிடவே மாட்டேன். பயங்கர டேஸ்ட் ஆயிருக்கு. இதுக்குள்ள எல்லாத்தையும் இது முந்திட்டு இதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை மோக்கு கேசரி பார்க்கலாம். சொட்டா இருக்கு பார்க்கவே. இந்த கல்யாண உடவுல கேசரி மேல சொட்டா இருக்கு. கஜு போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சாஃப்டா இருக்கு. இந்த முறையும் இந்த ஜெஃப்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து மை சிஸ்டர்ஸ் கிச்சன் கொலாபரேஷனோட தான் நடந்துச்சு. மை சிஸ்டர்ஸ் கிச்சனோட செஃப் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா துஷ். இவங்க வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தனு அண்ணாவோட சிஸ்டர். லிப்ரிட்டியோட போட்டோ எடுக்கிறேன்டா சும்மாவா, நானும் அப்படி ஒரு சான்ஸ்ல போட்டோ எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு ஒரு ஹம்பிளான பர்சனா இருப்பாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஃபெஸ்டிவலோட கடைசி ஃபுட் இது இருக்குன்னு நம்புறேன். இதுக்கு மேல என்னால முடியல, வயிறு ஃபுல். ரியோ ஐஸ்கிரீம் சொல்லி இப்படி ஒரு இப்படி இருக்கு, கியூட்டா இருக்குது. எனக்கு கியூட்டான பேக்கிங். ஓபன் பண்ணி பாத்துடலாம். வாவ். ஆனா அது ஆல்ரெடி கொஞ்சம் வைக்க கூடாதானே. ஆள் உருகிட்டாருங்க, வேற ஆள் உருகி போயிட்டாரு. ஆனா பரவாயில்ல. ஜெஃப்னா ரியோ ஐஸ்கிரீமும் பாப்போம் எப்படி இருக்குங்க. முதல்ல இங்க இருக்கிற எல்லா ஃபுட்டுமே வந்து இந்த ஜெஃப்னா மண் வாசனே அப்படி தோற்று. ஈவன் ஐஸ்கிரீம் கூட பாருங்க, ஜெஃப்னா ரியோ ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. நல்ல கான்செப்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி செய்திருக்காங்க. டெக்கரேஷனா இருக்கட்டும், ஃபுட் சாய்ஸஸா இருக்கட்டும். ஃபுட் வந்து மெயின் கோர்ஸ்ல இது இருக்கணும், டெசர்ட்ல இதுல இருக்கணும். அண்ட் வேற இடங்கள்ல சைட் டிஷஸ் இது இருக்கணும் சொல்லி நல்லா பிளான் பண்ணி செய்திருக்காங்க நிறைய டிஷஸ். ஃபுட் ஃபெஸ்டிவலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,800 per person. அதுக்கு பயங்கர இது வேர்த்தின்னு சொல்லுவாங்க. நிறைய டிஷஸ் இருந்துச்சு.
சோ இந்த வீடியோல வந்து என்னோட ஜாஃப்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், என்னோட சேனல் சக்தி டாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.